அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். அஜீரண கோளாறு, அதாவது ஒழுங்கா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அந்த கழிவுகள் முழுமையாக செரித்து கழிவுகள் தனியாக சத்துக்கள் தனியாக பிரியாமல் இருக்கிறத தான் நாம் அஜீரண கோளாறு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் இதை மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ், அதாவது அஜீரண கோளாறு, இரிட்டபிள் பவுல் சிம்டம். இது வராமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? உணவுக்கான இடைவேளையை நம்ம சரியாக கொடுக்கணுங்க. காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா மதியம் சாப்பாட்டுக்கு இடையில் கூடுமான வரை நம்ம தண்ணியை தவிர வேறு எதையுமே எடுத்துக்கக்கூடாதுங்க. அதுவும் நம்ம தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்படி உணவுக்கான இடைவேளையை நீங்கள் சரியாக கொடுத்தீங்கனாலே இந்த அஜீரண கோளாறு மிக விரைவாகவே அது சரியாயிருங்க. அதே மாதிரி ஒரு உணவு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த உணவுனுடைய தன்மை, அதாவது அந்த உணவில் என்ன மாதிரியான நச்சுக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம சுவைக்காக நம்ம அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். இதனால் நம்ம உடம்புல அந்த அஜீரண கோளாறு வருதுங்க. குறிப்பாக பரோட்டா, மைதா மாவு சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கும் பொழுது கட்டாயம் நம்ம உடம்புல இந்த அஜீரண கோளாறுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கூடுமான வரை அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அசைவ உணவு நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கனாலே கட்டாயம் உடம்புல அஜீரண கோளாறு வரவே வராதுங்க. இதை ஒரு 15-20 நாட்கள் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அப்பயே உங்களுக்கு தெரியும் உடம்புல எந்த அளவுக்கு அந்த ஜீரண சக்தி அதிகரிக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.